ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் உடைய பேப்பர் வேல்யூ அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் கடந்த 4 நாட்களாக 80க்கும் மேற்பட்ட சென்டர்ஸில் வந்து 10th பேப்பர் வந்து திருத்திக்கிட்டு வர்றாங்க. ஸோ இந்த வீடியோவில் கடந்த 4 நாட்களாக 10th மேக்ஸ் பேப்பர் வேல்யூ அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாஸ் எவ்வளோ இருக்குது, ஃபெயிலியர்ஸ் எவ்வளோ இருக்குது, சென்டர் மார்க்ஸ் இருக்கா, இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக இந்த ஆண்டு 10th வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பாடங்களுக்குமே வினாத்தாள் வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் கணித தேர்வு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி 2 மார்க், கம்பல்சரி 5 மார்க். அந்த கிராஃபில் வந்து 44 கொஸ்டின் பி கொஸ்டினுக்கு எல்லாமே டீச்சர்ஸ் எல்லாமே கிரேஸ் மார்க் வேணும்னு ரிக்வஸ்ட் வந்து கொடுத்தாங்க. ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அஃபீஷியல் ஆன்சர் கீழே வந்து கிரேஸ் மார்க் எதுக்குமே வந்து கொடுக்கல. அந்த கிராஃபுக்கு மட்டும் 44 பி கொஸ்டின் மட்டும் எக்ஸ் அளவு திட்டம், ஒய் அளவு திட்டங்களை மாற்றி போட்டிருந்தாலுமே அதற்கு மதிப்பெண் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த ஆண்டு மற்ற பாடங்கள் மாதிரி தான் மேக்ஸுக்குமே ஃபெயிலியர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு அந்த மேக்ஸ் டீச்சர் எல்லாம் சந்தோஷமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். என்னென்னா மேக்ஸ் அப்படின்றாவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயந்துக்கிட்டு தான் எக்ஸாமுக்கு போயிருப்பாங்க. ஸோ ஆனால் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தனால இந்த ஆண்டு வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து ரொம்ப குறையுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாப்பர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மேக்ஸில் வந்து சென்டம் அடிக்கணும், அதான் அவங்களுடைய கனவாக இருக்கும். ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கில் வந்து 2வது கேள்வி, 8வது கேள்வி இது கொஞ்சம் கிரியேட்டிவாக கேட்டிருக்காங்க. கம்பல்சரி 2 மார்க், கம்பல்சரி 5 மார்க், கிட்டத்தட்ட அந்த ஒரு 9 மார்க் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு கொஞ்சம் ஹார்டாக கேட்டதுனால எல்லாருமே சென்டம் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து, அதாவது டாப்பர்ஸ் எல்லாருமே சென்டம் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ சென்டம் இருக்குனாலும் ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஒரு சில கேம்பில் சில டீச்சர்ஸ் மட்டும்தான் சென்டம் போடுறாங்க. சயின்ஸ் அண்ட் சோசியலையுமே கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக நம்ம நினைக்கிறோம். அதுலேயுமே சென்டம்லாம் ரொம்ப பல்கால வராது. ஆனால் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை விட குறைவாக தான் வந்து சென்டம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70லேருந்து 90க்குள்ளே மாணவமணிகள், அதாவது 80+ டாப்பர்ஸ் வந்து யாரெல்லாம் சென்டம் எடுக்கணும், அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 95 கீழே நிறைய எடுத்திருக்காங்க. டீச்சர்ஸ் என்ன சொல்லலாம், சார் 88 to 95 கீழே நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா. ஒரு டீச்சர்ஸ் வந்து ஒரு செஷனில் 15 ஸ்கிரிப்ட் அடிக்கிறாங்கன்னா அது டாப்பர்ஸ் ஸ்கிரிப்டாக இருந்தால் 4 பேப்பர் 5 பேப்பர் வந்து 95, 94, 93 இந்த மாதிரியெல்லாம் ரிசல்ட் வருது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு சில சென்டர்ஸில் கேட்டக்கூடிய அப்டேட் மட்டும்தான். 80 சென்டர்ஸில் வந்து திருத்துறாங்க. ஸோ ஒவ்வொரு சென்டர்ஸ்லேயுமே வந்து அந்த அப்டேட் வந்து மாறுபடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர்ஸில் வந்து பேப்பர் வந்து நல்ல குவாலிட்டியாக டாப்பர்ஸுடைய பேப்பர் போயிருக்குன்னா நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு டீச்சர்ஸ் நிறையா மார்க் வரும். எதிர்பார்க்காம நிறையா மார்க் அவங்களுக்கே வரும். சில கேம்பில் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் பேப்பர் போயிருந்தால் அங்கே ஃபெயிலியர்ஸும் நிறையா வரும். மார்க்குமே வந்து குறைவாக தான் வரும். ஸோ அதெல்லாம் வந்து கார்லேட் பண்ணி ரிசல்ட் பண்ணும்போது தான் ரிசல்ட் நமக்கு அப்டேட் பண்ணும்போது தான் ஒரு ஃபைனல் ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு 3 முக்கியமான அப்டேட் என்னென்னா ஃபெயிலியர்ஸ் வந்து குறையுது, ரொம்ப குறையுது. அதே மாதிரி சென்டம் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய லெவலுமே குறையுது. ஆனால் டாப்பர்ஸ் நீங்கள் 80+ to 95க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அடுத்து ஒரு மினிமமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் 40லேருந்து 60 மதிப்பெண்களும் நிறைய மாணவர்கள் எடுத்திருக்காங்க. இப்போதைக்கு சந்தோஷமான அப்டேட் இதுதான். ஏன்னா மேக்ஸ்னால் பயந்தாங்க யாருமே, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிறதே பெரிய விஷயந்தான். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.